வந்து காவேரி போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு பயமுறுத்துற மாதிரி போயிட்டு காவேரி கிட்ட வந்து பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, முதல்ல வீடை காலி பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியாது காவேரி, உன்னை பார்த்துட்டு இருக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்து இருக்கேன், அதனால் நான் போக முடியாது, உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன், அதே மாதிரி உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது, நீ வேணா என்னை பார்க்காம உங்கள் அம்மா வீட்டில் தங்கிடுற, ஆனால் என்னால் இருக்க முடியல, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம குமரன் வந்து ஐடியா கொடுக்குறாரு. இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு கடை ஒன்று பார்த்துருக்கேன், அது கூடவே வந்து இந்த மாதிரி வந்து சின்ன ஷாப்பாக வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மாமா சூப்பர் ஐடியா மாமா, கண்டிப்பாக பண்ணிடலாம், அதுக்கு மாடல் ஒன்று வேணும், அதுக்கு நம்ம உடனே ஆட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அதன்படி ஆடும் கொடுக்குறாங்க. இதை வந்து விஜய் வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வந்து ஓ இந்த வேலை வேறு நடக்குதா, போயிடுவோம், நம்ம இல்லாமல் இவங்க மட்டும் தனியாக முடிவெடுக்கிறாங்க, நம்மளும் இந்த குடும்பத்தோட உறுப்பினர்கள் தானே, நம்மளை எதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இங்கே ஷூட்டிங் எடுக்கும்போது கரெக்டாக அங்கே போயிடுறாரு. அந்த டைரக்டர்கிட்ட வந்து இந்த ஒருத்தராக பார்த்துட்டே இருக்காரு. இந்த டைரக்டர் யாருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்களே, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜய் வந்து நிற்கிறார். விஜய் பார்த்துட்டு இவர் ஹீரோ மாதிரி இருக்கார், சூப்பராக இருக்கார், இவரை வச்சு எடுத்தால் வந்து சூப்பராக இருக்கும், அதனால் இவரே மாடலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஏம்மா நான் மாடலாக வரக்கூடாதா, நான் தான் இந்த கம்பெனிக்கு மாடல், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவரும் ஓகே ஓகே சொல்கிறாரு. உடனே அவர் வந்து சரி நீங்கள் போங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க. இவங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. என்ன பிரச்சனை, உங்கள் தங்கச்சி தாங்க பிரச்சனை, உங்கள் தங்கச்சி அனுப்பிச்சி விடுங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஐயோ என் பொண்டாட்டி இல்லாமல் என்ன இருக்க முடியலங்க, அவள் இல்லாமல் எப்படிங்க நான் இருக்கிறது, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் உங்கள் புருஷன் கூட இருக்கீங்கல்ல, நான் மட்டும் என் பொண்டாட்டி கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விஜய் சொன்னால் கேளுங்க, இங்கே வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ப்ரோ நீங்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ, ஒரு ஒரு இது ஒரு ஆம்பளையோட ஃபீலிங்ஸ் இன்னொரு ஆம்பளைக்கு தான் புரியும் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா ப்ரோ. இங்கே பாருங்கள் விஜய், இப்போ நீங்கள் கிளம்புங்க, எதுவும் அதனால் அப்புறம் பேசிக்கலாம், அதெல்லாம் முடியாது ப்ரோ, என் பொண்டாட்டி அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள், நான் போகிறேன் அப்படின்னு. ஏங்க தயவு செய்து எது கிளம்புங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கங்கா சிஸ்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க சிஸ்டர், எனக்கு அது போதும், எப்படி என் பொண்டாட்டி நீங்கள் சேர்த்து வச்சுடுவீங்க, இந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு சிஸ்டர், நான் வரேன் சிஸ்டர், பாய்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ என்ன பண்ண தெரியலையேன்னு காவேரி யோசிக்கிறாங்க. என்னடி இவர் இங்கேயும் வந்துட்டாரு, என்ன தாண்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே விடுக்கா அவர் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே குமரன் யோசிச்சுட்டே இருக்காரு. என்னங்க யோசிச்சுருக்கீங்க, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே மாடல் கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கங்கா வந்து சொல்கிறாங்க குமரன் கிட்ட, ஏங்க இங்கே பாருங்கள், விஜய் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குங்க, அவர் காவேரி சுற்றி வராரு, யாருமே வேணாம்னு சொல்லிட்டு தானே காவேரி இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு காவேரி கூட இருக்காரு, இந்த விஷயத்தை நம்ம யோசிக்கணும்லங்க அப்படின்னு. அதுதாங்க எனக்கும் புரியல, விஜய் பற்றி நான் தப்பாக தான் நினச்சேன், அவர் வந்து இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட் போட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கோவம், மற்றபடியெல்லாம் வந்து அவர் காவேரி மேலே இருக்க அன்பை நம்ம குறை சொல்லவே முடியாதுக்கங்க, பார்த்தல அப்படின்னு. ஆமாம் இப்போ என்ன தாங்க பண்ணுறது, அதுதாங்க எனக்கும் புரியல, எப்படியாவது 2 பேரும் சேர்க்கறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுங்க, அம்மா கிட்டே பேசணுங்க அப்படின்றாங்க. ஐயோ வேணாங்க, அத்தை ரொம்ப கோவமாயிடுவாங்க, ஏங்க அதுக்காக பேசாமல் இருக்க முடியுமா, இவங்க 2 பேரும் இப்படியே வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா, இவங்க 2 பேர் சேர்த்து வச்சுக்க தானே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாரு குமரன். என்ன கங்கா சொல்கிற, ஆமாங்க கண்டிப்பாக சேர்த்து வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு நம்ம விஜய் வந்து ரொம்ப வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. காவேரி வராங்க. காவேரி வந்து ஹாய் பொண்டாட்டி அப்படின்றாரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் போகிற இடத்துக்குலாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, இது தப்புன்னு உங்களுக்கு தோண்லையா, எனக்கு ஏன் தப்புன்னு தோணணும், இங்கே பாரு நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அது உனக்கே தெரியும், அதனால தான் நீ போகிற இடத்துக்குலாம் நான் வரேன், நான் வரக்கூடாதுன்னா எப்பவும் என்னை கூட்டிகிட்டே போ எங்கே போனாலும் அப்படின்னு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, இப்போது அது என் மனசு புரியுதா காவேரி உனக்கு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியலடி, அதனால தாண்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ காவேரின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே உருகுறாங்க காவேரி.